நமக்கு சொல்லுங்க I squared equal to என்ன? கரெக்டா ஃபர்ஸ்ட் சொல்ல ரெஃபர் பண்ணிட்டு. Sir, I square is equal to -1, sir. I squared equal to -1. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? sir. அப்ப I power 4 என்ன வரும்? I power 4 வந்து 1 ஆகும் sir. சூப்பர், வெரி குட். அப்ப I cube என்ன ஆகும்? -1. இதுல என்ன டவுட் இருக்குதா? No, sir. I power 100 எவ்வளவு வரும்? Sir, I power 100, 1. அது எப்படி தெரியும் உனக்கு? I power 100 வரும். Sir, 100 வந்து even number வந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஆட் நம்பர் வந்துச்சுன்னா நெகட்டிவ் வரும் நம்ம sir. I power பத்தி தான் பேசுறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பேசல. அது எப்படி இல்ல பாசிட்டிவ்? சார், நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சரி, இப்போ நீ சொன்ன ஐடியா ஓகே, அது கொஞ்சம் கிளியர் பண்ணணும். நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆன்சர் கொடுக்குறேன். I power 102. I power 102 வேல்யூ என்ன? I power என்ன சொன்னீங்க? 100. I power 100 ஓட வேல்யூ. இது ரெண்டோட வேல்யூ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குதா? அப்ப இது ரெண்டோட வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எனர்ஜி ஐடியா இருந்தா சொல்லுங்க. I to the power 4, 1, I square வந்து -1. சூப்பர், வெரி குட், வெரி குட். I ஸ்கொயர் வந்து -1. நீங்க சொன்னீங்க ஈவன் நம்பரா இருந்தா +1 போடுவேன்னு. அப்ப I பவர் 100க்கு வந்து நீங்க வந்து +1 போட்டீங்க. நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். பட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் தப்பாயிருச்சு. அதுக்காக தான் நான் திரும்ப கேட்கிறேன். I பவர் 102 ஓட ஆன்சர் என்ன? சார் -1. என்ன ரீசன்? இதுக்கு என்ன லிங்க் பண்ணி பார்த்து என்ன ரீசன் சொல்லலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார், I ஓட வேல்யூ வந்து √-1. I ஸ்கொயர் வந்து -1. I to the power 4 எடுத்தாதான் உங்களுக்கு 1 வரும். அதனால நீங்க 104 எடுத்தாதான் 1 வரும். ஓகே, 104 போட்டா 1 வரும். அப்ப 100 1 கரெக்ட்டா? சார், 100 வந்து -1. கரெக்டா சொன்னீங்க. நீ சொன்னது கரெக்ட் தான். நான் ஏன்னா அது தப்பு ஆகக்கூடாதுக்கோசரம் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். அவ்வளவுதான். நீ சொன்னது கரெக்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரீசன் எனக்கு வேணும். I பவர் 100ங்கிற ஆன்சர் பர்ஃபெக்ட்டா கரெக்ட். இப்போ நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன். 100 பவர் 2க்கு சொன்னேன். I பவர் நான் 102க்கு சொன்னேன். நீ கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு -1ன்னு சொல்லிட்டீங்க. நீங்க ஒரு ஐடியா சூப்பரா சொன்னீங்க. I பவர் 100 வந்து நான் 1 சொன்னேன் சார். அதனால I ஸ்கொயர்ட் வந்து -1. அதனால -1 சொல்லிட்டீங்க. சூப்பரா சொன்னீங்க. நான் கேட்கக்கூடிய क्वेश्चन I பவர் 100 வந்து 1 கரெக்ட்டா? நான் கரெக்ட்னு சொல்லிட்டேன். அது என்ன ரீசன்? எதனால கரெக்ட்? திங்க் பண்ணு. நீ சொன்ன ஐடியாவே தான். ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஐடியாவே தான். என்ன ரீசனுக்காக இது கரெக்ட்? நம்ம கையில என்ன இருக்குது? I பவர் 1 IA, I ஸ்கொயர்டு வேல்யூ -1, I கியூபோட வேல்யூ செக் பண்ணி சொல்லு. I பவர் 4 ஓட வேல்யூ +1. I கியூபோட வேல்யூ என்ன இருக்கும்? சார், -1. I கியூப். சார், I கியூபோட வேல்யூ வந்து -1 itself. I squared into I. I squared value -1, -1 into I, that is equal to -I. Clear? எப்படி கண்டுபிடிக்க தெரியுதா? அப்ப I cube வந்து என்ன ஃபார்முலா எழுதுவீங்க? -i ன்னு எழுதுவீங்க. கரெக்ட்டுங்களா? சார். அப்ப I பவர் pi ஓட வேல்யூ என்ன வரும்? -1. I for 1 into I. So 1 into -1, 1. 1 into -1. 1 into -1 எங்க வருது? I பவர் அப்ப ஆன்சர் என்ன? I பவர் pi ஓட வேல்யூ என்ன? -1. மறுபடியும் -i சொல்றேன். என்ன புரியலையா இருக்குன்னு? ஓகே. புரியுதா? இல்ல இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? I பவர் 4 ஓட வேல்யூ 1. அப்ப I பவர் 5 எப்படி எழுதலாம்? I பவர் 4 into I ன்னு எழுதலாம். I பவர் 4 ஓட வேல்யூ என்ன? 1. அப்ப 1 into I. அப்ப 1 into I என்ன எவ்வளவு? I. அப்ப I பவர் 5 ஓட வேல்யூ எவ்வளவு? I. கரெக்ட்டுங்களா? சார். இப்போ இந்த கான்செப்ட் வச்சுட்டு என்ன சொல்ல முடியுமா? I ஸ்கொயர்டுனா -1, I பவர் 4னா +1,
I cube-னா minus IA, I power 5-னா plus I. இந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு இது எப்படி கண்ட்ரேட் வந்து ஒன்னாச்சு, பவர் கண்ட்ரேட் வந்து ஒன்னாச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல முடியும் சொல்ல. நான் ஏன் கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். உன்னால முடியும். அதுக்கு தான் வெயிட்டிங். சரி ஐ பவர் 8 என்ன? ஐ பவர் 8 என்ன? ஐ பவர் 6 என்ன? என்ன ஐடியா கொடுக்குற? ஐ பவர் 8 என்ன? ஐ பவர் 6 என்ன? சார் I பவர் 6 வந்து I into I. I into I ஆ? சார் I to the power 5 வெரி குட். into I. So I into I is equal to இங்க I பவர் 5. ஓ I பவர் வந்து I ஆ? அப்ப I into I equal to I square. minus 1. Minus I squared. I squared வரும். I squared வந்து minus 1. I squared வந்து minus 1 நான் வச்சுக்கோ. I squared வேல்யூ minus 1. சரி I பவர் 8. I power 8 வந்து minus 1 into I, so it's going to be minus I நீ into நம்ம எலாபரேட் பண்ணி திங்க் பண்ற. நம்ம ஈஸியா திங்க் பண்ணா ஈஸியா ஆன்சர் வந்துரும். சரிங்களா? நீ திரும்ப வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிட்டே போக கூடாது. இது வந்து ஈவன் நம்பர் தானே. I பவர் 6ங்கிறது ஈவன் நம்பர் தானே. சார் நம்ம எந்த பவருமே வந்து 2க்கு 4க்கு மாத்தி பழகுங்க. ஈவன் நம்பர் வந்து 2க்கு 4க்கு மாத்தி பழகுங்க. எந்த நம்பர் வந்து 2க்கு 4க்கு மாத்துங்க. நமக்கு டிவிஷன் அல்காரிதம் தெரியுமா? டிவிஷன் அல்காரிதம் 2க்கு 4க்கு மாத்துங்க. இப்போ I பவர் 6 வந்து எப்படி எழுதலாம்? I பவர் 4 plus 2 ன்னு எழுதலாம். That is equal to I பவர் 4 into I பவர் 2. Is correct? சார் அப்ப டைரக்டா என்ன ஆன்சர் வரும்? I பவர் 4 வந்து plus 1, I squared வந்து minus 1, அப்ப minus 1. சார் இதுக்கு ஐடியா கொடுத்துட்டேன். I பவர் 6க்கு. I பவர் 6க்கு ஏதாவது டவுட் இருக்குதா? நோ சார். அப்ப I பவர் 8க்கு நீயே சொல்லு பார்க்கலாம். I பவர் 8க்கு வந்து 4 plus 4. I பவர் 4 plus 4. சூப்பர், வெரி குட். என்ன ஆன்சர் வரும்? I பவர் 4 into I பவர் 4. அப்ப என்னாச்சு? 1 into 1. 1 into 1 1. இப்போ ஓகேங்களா? உங்களுக்கு டவுட் கிளியரா? சார். டவுட் கிளியரா இருந்தாலும் எனக்கு I பவர் கண்ட்ரேட் எப்படி ஒன்னு சொன்னேன். அது என்னோட ஆன்சர் எனக்கு வருது. இந்த ஐடியா யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுமா? அப்படின்னு பார்த்தா எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம். டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணு. டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணு. இப்போ இது கண்ட்ரேட் தானே? இது கண்ட்ரேட் தானே? இந்த கண்ட்ரேட் வந்து என்னால பண்றீங்கன்னா 4 ஆல டிவைட் பண்ணு. கண்ட்ரேட் வந்து 4 ஆல டிவைட் பண்ணா என்ன நடக்கும்? எத்தனை டைம் கிடைக்கும்? 25 டைம்ஸ் வந்து கண்ட்ரேட். கரெக்ட்டுங்களா? சார். ரிமைண்டர் என்ன வந்து 0 வருது. சார். அப்ப I பவர் எந்த வந்து டேம் வந்து 4 ஆல டிவைட் ஆயிட்டு ரிமைண்டர் 0 வருதோ அதனோட வேல்யூ வந்து 1. ஓகே சார். என்னது? I பவர் சம்திங் இருக்கிறது வந்து டிவைட் பை 4 போட்டு அது 0 வந்து அந்த ரிசல்ட் கண்ண மூடிட்டு 1ன்னு எழுதிக்கங்க. இது ரிமைண்டர் நான் சொல்றது ரிமைண்டரோட கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? I பவர்ல 7 எழுதிக்கோ, இல்ல ஏதாச்சும் பவர்ல போட்டு ஏதோ எழுதிக்கங்க. I பவர்ல எந்த டைம் வந்தாலும் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா டிவைட் பண்ணும்போது 1. சரியா? ஓகே சார். அது 1ன்னு வந்ததுன்னா சார் 2 ஆல. இல்லடா. இப்ப I பவர் 101. I பவர் 101 ஓட வேல்யூ என்ன? இத டிவைட் பண்ணா 1ன்னு வரும். கரெக்ட்டா? 101 4 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 101 4 அப்ப 25 டைம்ஸ் வந்து 100 அப்ப ரிமைண்டர் 1. அப்ப என்ன ஆகும்? டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுது? 101 can be written as டிவிஷன் அல்காரிதம் நாம இருக்குதா? என்ன சொல்ல வேணுமா? இல்ல சார். 101 equal to அதாவது என்னது? நியூமரேட்டர் வேல்யூ is equal to என்ன ஆகும்? என்ன சொல்றது? நாங்க டிவிஷன் அல்காரிதம். டிவிஷன் அல்காரிதம் என்னடா சொல்லுது? நாம இருக்குதா? ஈக்குவலியன்ட் டிவிஷன் அல்காரிதம் நாம இருக்குதா? சார் வந்து ரிமைண்டர் பிளஸ் கோஷன்ட். அது எப்பறம் வரும்? ரிமைண்டர் பிளஸ் கோஷன்ட். அப்ப இங்க பாருங்க 25 பிளஸ் 0 என்ன? 25 தான வருது. அப்ப என்ன இன்னொரு ஐடியா? 25 into 4 கண்ட்ரேட் பிளஸ் 0. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஃபார்முலா? கோசன் இன்டு ரிமைண்டர், சாரி கோசன் இன்டு டிவைடர் பிளஸ் ரிமைண்டர். கரெக்ட்டுங்களா? இதுதான் ஃபார்முலா. ஓகே சார். டிவிஷன் என்ன சொல்லுது? கோசன் இன்டு டிவைடர் பிளஸ் ரிமைண்டர். இதுதான் ஃபார்முலா. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். நோ சார்.
sir. அப்போ 101 எப்படி எழுதுவீங்க? 101 101 டிவைட் பண்ணி 1 பாருங்க. 101 into 1 1 sorry வாய்ஸ் வரல மியூட் ஆயிருக்கு நீங்க. sir 4 into 25 plus 1. 4 into 25 plus 1 கரெக்ட்டுங்களா? அப்ப sir. I power 101 எப்படி எழுதலாம்? ஏன்னா I power 101 ஓட வேல்யூ தானே கேட்டுக்கிறேன். அப்ப I power 101 எப்படி எழுதலாம்? I power 4 plus 4 into 25 plus 1. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? No sir. அப்ப இது ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா? I power 4 into 25 into I ன்னு எழுதலாமா? sir. அப்ப எகைன் எப்படி எழுதலாம் இத? I power 4 whole power 25 into I ன்னு எழுதலாமா? இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க. No sir. அப்ப I power 4 ஓட வேல்யூ என்ன? I power 4 ஓட வேல்யூ 1. அப்ப 1 power 25 1 power 25 1 power 25 ஓட வேல்யூ என்னடா? 1 power 1.25 1. அதான் கேக்குறேன். எது வந்தாலும் 1. அப்ப 1 into I கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப that is equal to 1. அப்ப I power 101 ஓட வேல்யூ என்ன? 1. 1 into I. அப்ப I ன்னு கரெக்ட்டா 1 into I that is equal to I. கரெக்ட்டுங்களா? 1 into I கரெக்ட்டுங்களா? sir. அப்ப ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். 4 டிவிசிபிள் பண்ணும்போது I பவருக்கு கரெக்ட்டா I பவருக்கு 4 டிவிசிபிள் பண்ணும்போது 0 னா என்ன சொன்னேன்? 0 னா 1 கரெக்ட்டுங்களா? sir. ரிமைண்டர் 1 னா என்ன வரும்? I ன்னு வரும். அப்ப ரிமைண்டர் 2 னா என்ன வரும்? அப்ப ரிமைண்டர் 3 னா என்ன வரும்? எனி ஐடியா? So remainder 3 na ஃபர்ஸ்ட் 2 னா என்ன வரும்? 3 னா என்ன வரும்? அதாவது நான் கேட்க போற கூடிய क्वेश्चन I பவர் 102 னா என்ன வரும்? I பவர் 103 னா என்ன வரும்? இதான ரிமைண்டர் 2 ரிமைண்டர் 3. sir. இப்போ நான் போட்ட ஐடியா வச்சிட்டு இதனோட ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம். இதனோட ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க பாக்கலாம். Sir, I into 4, I to the power 4 into 25 plus 2 into plus 2 கரெக்ட்டுங்களா? sir. I power 4 whole power 25 into I square கரெக்டாடா? sir. இதனோட வேல்யூ 1 ஆ? sir. I square வேல்யூ -1. அப்ப ரிமைண்டர் 2 னா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். -1. அப்ப ரிமைண்டர் 3 னா என்ன கிடைக்கும்? I to the power 4 into 25 plus 3 1 into I to the power 3 which is equal to minus I. அவ்வளவுதான்டா கண்ணு. அப்ப I பவர் எது வந்தாலும் டிவிசிபிள் பை 4 போட்டுட்டு ரிமைண்டர் ஐடியா வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். போடலாமா? sir. வெரி இம்பார்ட்டன்ட் நோட். I பவர்ல கேட்கக்கூடிய क्वेश्चनக்கு நீங்க இந்த ஆன்சர் பண்ணனா ரிசல்ட் கடகடன்னு போடலாம். சரிங்களா? அப்ப டிவிசிபிள் பை 4 that is equal to பவர் I பவர் வந்து டிவிசிபிள் பை 4 போட்டுட்டீங்கன்னா உங்களோட ரீசன் எழுதிக்கிங்க 1 ரிமைண்டர் 0. ஓகே ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கிங்க. ரிமைண்டர் 0. அடுத்தது IA ரிமைண்டர் 1. சரிங்களா? ரிமைண்டர் 0 ரிமைண்டர் 1. அடுத்து என்ன? -1 ரிமைண்டர் வந்து 2. அடுத்தது -IA ரிமைண்டர் வந்து 3. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எங்கேயும் இருக்காது. நான் எலாபரேட் பண்ணி கொடுத்துக்கிறேன். மேபி எங்கேயாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் இன்னும் ரெஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலா நான் திங்க் பண்ணி சொன்னது. நீங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சது சீக்கிரம் எழுதிடலாம் ஆன்சர். ஓகே இது என்னது டவுட் இருக்குதா? I பவர் 4 வச்சு ஆன்சர் கொண்டு வரது என்னது டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லனா அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். நோ சார். டவுட் எதுவுமே இல்ல. அப்படிதாம்மா? இல்ல சார். சரி அப்படி இல்லைன்னா இத காப்பி பண்ணி போடுறேன். இதுக்கு ஆன்சர் கடன்னு நீங்க தான் பண்ண போறீங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன். எல்லா ஐடியாவுமே எலாபரேட் பண்ணி கொடுத்துட்டேன். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ஐடியா வச்சுக்கிட்டு இந்த ஐடியா இத நோட் பண்ணிட்டியா கண்ணு? இல்ல சார் நோட் பண்ணிடுறேன் சார். நோட் பண்ணிடுறேன். சார் கொஞ்சம் மேல. மேலையா? இந்த மேலையா? எதுல இருந்து வேணும்? ஃபர்ஸ்ட் இருந்தே வேணுமா? சார் இங்க இருந்து காப்பி பண்ணிக்கிறேன் சார். வேணா புரியுதா? நான் அங்க எழுதிக்கிறேன். என்ன புரியுதா? சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதிக்கிறேன்.
Okay, so it's gonna be okay. 25 or 4 into 25 plus 1. So I have 25 into e to the power 1, I to the power 1. So it's gonna be 1 to the power 25 into to the power 1, that is gonna be 1 into I is gonna be I. கீழே வரட்டாமா? Sir. எல்லா கான்செப்டும் புரியுற மாதிரி எழுதிக்கோ. டிவிஷன் இருக்கிறதோட ஃபார்முலா எழுதிக்கோ. டிவிஷன் இருக்கிறத ஃபார்முலா மேலே கொடுத்துக்கிற டாப்ல அதை நோட் பண்ணிக்க. Sir. நோட் Copy பண்ணிட்டீங்களா? பண்ணிக்கிறேன். Sir. அதே மாதிரி சம் ஃபார்முலாஸ் கொடுத்துக்கிறேன். இது கிளியரா எழுதிக்கங்க. சரிங்களா? நான் எக்ஸ்பிளனேஷனோட கொஞ்சம் இதாக எழுதிக்கிறேன். இது கிளியரா எழுதிக்கங்க. சரியாமா? Sir. 1 by 1 ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். 101, 102, 103 போட்டுட்டு இந்த 4 டிவிஷன் படி இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். இதே எலாபரேட்டா எழுதிக்கங்க. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். Sir. எழுதிடுறேன் சார். மூவ் பண்ணலாமா? சார் ஒரே செகண்ட். சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? சார். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? இவ்வளவு கிளியரா நோட்ஸ் கொடுத்தாச்சு. டக் டக் டக்னு சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? Okay. I-23, 23, 4, 5, 20. So I'm going to get 3 reminders. So it's going to be I to the power 4 into 5 into I3. So it's going to be, so minus I. சார் கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? 20 sir. plus 3 எழுதலாம். ஒரு அளவு டிவைட் பண்ணும்போது அப்போ 20 plus 3 னா i cube, i cube ஓட வேல்யூ minus i. இஸ் வெரி குட், கரெக்ட் ஆன்சர். வெரி குட். நெக்ஸ்ட். Sir. 998. I998. Okay. 998 வந்து
4 into போட முடியுமா? நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல சார் போட்டுறேன் சார் ஒரே செகண்ட். நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்லட்டா? சார் டிவிசிபிள் ரூல் தெரியுமா? டிவிசிபிள் ரூல்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் எங்கேயும் படிச்சிருப்பீங்களா? வாட் இஸ் a even number divisor? சார் 2 9 2 கரெக்ட்டுங்களா? ஈவன் நம்பர் டிவிசன் 2. அப்ப கண்டிப்பா இது 2 ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? அடுத்து 3 ஓட டிவிசிபிள் ரூல் என்ன? 3 ஓட டிவிசிபிள் ரூல் 2 னா ஈவன் நம்பரா இருக்கணும். சார் எண்டிங் வந்து 6 மல்டிபிள் ஆஃப் 3. இன்னொரு சொல்லு. சார் மல்டிபிள் ஆஃப் 3ல வந்தாகணும். மல்டிபிள் ஆஃப் 3ல வந்து அப்ப நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். மல்டிபிள் ஆஃப் 3ங்கிறது எப்படி செக் பண்ண? பெரிய நம்பர் கொடுக்குறான். 1 5 7 8 7 3 கொடுக்குறான். இது எப்படி மல்டிபிள் ஆஃப் 3 உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளவு பெரிய நம்பர்? தெரியாது. கரெக்ட்டா? வேற ஷார்ட்கட் சொல்லு. படிச்சிக்கிறியா படிக்கலையா? என்சிஆர்டி சிலபஸ் தானே படிச்சீங்க? சார் சொல்லுங்க. சார் சம் ஆஃப் டிஜிட்ஸ் எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணோம்னா 3 ஓட மல்டிபிளா இருக்கணும். வெரி குட். அதுதான் வேணும். அந்த வேர்ட் வேணும். சம் ஆஃப் தி டிஜிட் வேணும். சரிங்களா? சம் ஆஃப் தி டிஜிட் வந்து 3 ஆல டிவைட், அதாவது 3 ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா அது 3 ஆல டிவைட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அந்த வேர்ட் தான் வேணும். சரி 4 ஓட ரூல் என்ன? 4 ஓட ரூல் வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து சொல்லு. லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 4 ஆல டிவைட் ஆகணும். இன்னொரு லாஸ்ட் 2 டிஜிட். வெரி குட். லாஸ்ட் 2 டிஜிட். அப்ப நீ அவ்வளவு பெரிய நம்பர் போய் செக் பண்றதுக்கு இந்த 2 டிஜிட் செக் பண்ணா போதுமா? சார் அவ்வளவுதான். டிவிசிபிள் ரூல் அப்ளை பண்ணுங்கற. இவ்வளவு பெரிய நம்பர் செக் பண்ணதுக்கு நாளைக்கு ஆயிரும். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? 98 4 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. கண்டிப்பா ஆகாது. செக் பண்ணி பாரு. அப்ப இது ஈவன் நம்பர். அப்ப 2 ஆல கண்டிப்பா ஆகும். 2 ஆல ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ரிசல்ட்? -1. ஓகே சார். புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? 4 ஆல ஆகல. 4 ஆகலனா கண்டிப்பா 2 ஆல ஆகும். சார். ஏன்னா 4 ஆல 2 ஆல எந்த டிஜிட் ஆனாலும் -1. இல்லனா அதே 4 ஓட அதே ரூல் அப்ளை. 2 ஆல எந்த டிஜிட் ஆனாலும் -2. 4 இன்க்ளூட் இருக்குதுல. கரெக்ட். நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆமா. 4 இன்க்ளூட் இருக்கும்போது 2 ஆலயும் 4 ஆலயும் ஆச்சுனா +1. 2 ஆல மட்டும் ஆச்சுனா -1. ஓகே சார். கிளியரா? பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறீங்களா? சார். அப்ப 4 ஆல ஆகலைனாவே நம்ம என்ன பண்ணணும்? 4 ஆல ஆகலைனாவே அந்த ரிசல்ட் -1 எழுதிக்கணும். ஈவன் நம்பரா இருந்தா. கிளியரா? ஓகே சார். இதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும்? நோட் பண்ணிக்கங்க. இதோட ரிசல்ட் அதே எழுதிருங்க சொல்றேன். சார் +1. 4 ஆல ஆகுதா? இதுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல என்ன ரீசனுக்காக +1 சொன்ன? சார் 4 ஆல டிவைட் ஆகாது. ஆகாது. அப்ப -1 தானே. ஏன் +1 என்ன? சார் இங்க முன்னாடி மைனஸ் இருக்குதானே சார்? இது முன்னாடி மைனஸ் பண்ணா a பவர் -1 என்ன? a பவர் -1 என்ன? 1/a தானே? சார். அப்ப i பவர் இது எப்படி எழுதலாம்? 1/i பவர் 998 தானே எழுதுவ? சார். அப்ப என்ன வரும்? இதோட ரிசல்ட் -1. அப்ப 1/-1 தானே. a +1 என்ன? ஓகே சார். கிளியரா? முன்னாடி மைனஸ் இருக்கு. அதுக்கா -1 போடுறோம். ஓவரால் டேர்முக்கு -1 போடுறோம். கரெக்ட்டா? i பவர் 998க்கு தான் அப்ப -1. முன்னாடி இருக்கிற நம்பருக்கு போடுறது இல்ல. சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. அப்ப ரெண்டுக்குமே -1 அண்டர்ஸ்டுட்டா? இல்ல எனர்ஜி டவுட் இருக்குதா? புரிஞ்சிச்சு சார். சூப்பர்மா. இந்த 5th ஒன் போடு. அது நான் 4த்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்றேன். இதுக்கு 5th ஒன் என்ன வரும் போடு. 5th ஒன். முடிச்சிட்டீனா 5th ஒன்.
71. Mm, போட்டியா கண்ணு? sir, 1 sec, sir. Uh, 4, then 17, 68. எது போடுறீங்க? 17. Sir, I minus 71, sir. ஐ Minus 71, sir. இல்ல போர்த்து போட வேண்டாம். நான் போர்த்து மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு தேவை 5th போட சொன்னேன். 5த்தோட ஆன்சர் கேட்டேன் நான். Okay, sir. போர்த்துக்கு ஒரு சில ஐடியா கொடுக்கணும். போர்த்து, 6th, 7th ஒரு சில ஐடியா கொடுக்க வேணும். நீங்க Okay, sir. 5th போட்டு வாங்க, நான் அதுக்கு கொடுக்குறேன். சரியா? Sir. Sir, root minus சொன்னா நம்ம வந்து I ன்னு எடுத்துக்கலாம். I பவர் 91 எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? sir. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீயே கம்ப்ளீட் பண்ணிருக்க. Okay, sir. 91 1 by 2. Into 2. So I to the power 22. Sorry. I for 22 into I to the power 2. So I'll get I to the power 2. So minus 1. கரெக்டா சொல்லு. ஆட் நம்பர் வந்து I தான வரும். ஈவன் நம்பரா இருந்தா -1 +1 செக் பண்ணனும். ஆட் நம்பரா வந்து I வரும். அது மைனஸ் ஐயா இல்ல பிளஸ் ஐயான்னு செக் பண்ணனும். இது 91. 91 வந்து ஒரு ஆட் நம்பர். So 91 divided by 4 22. 22 remainder 2. 22 plus 3 இல்லையா? No, sir. 88 plus 3 தானே உனக்கு 91. sir. அப்ப இது வந்து என்ன ஆயிரும்? இது 1 ஆயிருமா? 0. இது 1 ஆயிரும். ஏன்னா 4 இன்டு இருக்கு. இது வந்து 4 இன்டு இருக்கு. இது வந்து 1 ஆயிரும். இது வந்து I கியூப் ஆகும். I கியூப் போட வேண்டிய -1 தானே? sir. புரியலையா சொல்லு, நான் போட்டு காட்டுறேன். இல்ல sir, புரிஞ்சிருச்சு. அப்ப ஏன் தப்பு பண்ண? So 4 into 2 8. 9 divided by 8 1. அதுக்கப்புறம் ஓகே சார், ஒரே செகண்ட். இங்க தப்பு பண்ணிட்டேன். சார். ஓகே சார். ஓகே தானே? சார். இது 3 வரும். 3 வரும். அப்ப I கியூப் னு -1. கரெக்ட்டுங்களா? சார். சரி கண்ணு. ஓரளவுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். I to the power வந்து எப்படி போடணும் ஓரளவுக்கு கிளியரா இருக்கு. நான் மூவ் பண்ணலாமா அடுத்த கான்செப்ட்? சார். சரி. அடுத்தது வந்து என்னன்னா காஞ்சுகேட்னு ஒரு ரூல் இருக்குது. காஞ்சுகேட்னு எப்படி பண்ணுவீங்கன்னு என்ன ஐடியா இருக்குதா? காஞ்சுகேட். சோ காஞ்சுகேட்னா கீழ இருக்க சைனும் மேல, சோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 plus 2 plus I இருக்குது. 1 divided by. இது காஞ்சுகேட்ன்ட்டேன். எப்படி போடுவ? So multiply into 2 plus I divided by 2 plus I. ஆல்ரெடி இது 2 plus I தான் இருக்குது. சார். அதே பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இங்க 2 plus I இருக்குதா? 2 minus divided by 2 minus I. அதாவது I இருக்கிறதுல plus I இருந்தா minus I போடணும், minus I இருந்தா plus I போடணும். இதுதான் காஞ்சுகேட்டோட இது. சார். சரி. அப்ப இது எண்ட் ஆப் ரிசல்ட் என்ன கிடைக்கும்? சிம்பிளிஃபை பண்ணா that is equal to 2 minus I into 2 square minus of minus plus 1 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? சார்.
I square வேல்யூ மைனஸ் ஒன்று, அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒன்று கரெக்டுங்களா? हाँ அப்போ सर 1/5 இன்ட்டு 2 மைனஸ் ஐ கரெக்டாமா? हाँ सर ஓகே அடிக்கன். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதனோட ஆன்சர் என்ன வரும்? காஞ்சிகேட்டோட ரூல் சொல்லிட்டு எதுக்கு சொன்னேன்னு இப்போ உனக்கு புரியாது. இதை கம்ப்ளீட் பண்ணும்போது உனக்கு தெரியும். இது என்னன்னா இது 1/i⁻71 எழுதலாம். 71 हाँ सर அப்ப இது எப்படி எழுதலாம் பாத்துக்கங்க. 1/i⁻70 + 1 எழுதலாம். கரெக்ட்டுங்களா? yes sir 70 வந்து 4ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. no sir அப்ப 70 வந்து 4ஆல டிவைட் ஆகாதுன்னா என்ன மீனிங்? i⁻70 into i i⁻70 70 வந்து 4ஆல டிவைட் ஆகாது. அதனால டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? -1 ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? हाँ sir -1 into i கரெக்ட்டுங்களா? हाँ sir அப்ப -1/i. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? no sir so first வந்து 1 மைனஸ்க்கான ரெசிப்ரோக்கல் எடுத்து 1/i71 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 70 வந்து 70 + 1 எடுத்துட்டு i70 மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம். i70 into i எழுதிக்கிறேன். i70 into i. இங்க வந்து பிளஸ் i70 into i. हाँ sir 70 அதுக்கப்புறம் 4ஆல ஆகாது, டிவைட் ஆகாது. 4ஆல டிவைட் அதே ஆனா -1 எழுதிக்கலாம். அப்ப 1/-1/i ன்னு வருது. கரெக்ட்டா? हाँ sir அப்ப இது என்ன பண்ணணும்? -1/i வந்து கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட் பண்ணா என்ன கிடைக்கும்? That is equal to -1 divided by i into -i divided by -i. கரெக்ட்டாமா? हाँ sir அப்ப என்னாச்சு? இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? हाँ sir அப்ப பிளஸ் i டிவைடட் பை மைனஸ் i ஸ்கொயர் கரெக்டா? i into i ஸ்கொயர் கரெக்டாமா? हाँ sir i ஸ்கொயர் வேல்யூ என்ன? -1 தான். हाँ sir -1 பிளஸ் 1 ஆயிடும். அப்ப ஆன்சர் i கரெக்ட்டுங்களா? அப்ப 1/i⁻71 that is equal to i⁻-71 equal to ஆன்சர் என்ன? வெறும் i தான். சரியாடா கண்ணு? ஓகே சார் டவுட் இருக்குதா? இல்ல டவுட் இல்லையா? டவுட் இல்ல சார். சரி அப்படின்னா எனக்கு இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் இப்போ எதிரியே தெரிஞ்சிருப்பு. இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் என்னன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் இப்பவே எனக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரெண்டு ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஓகே சார். இதை நோட் பண்றதா பண்ணிக்கோ. பண்ணிட்டு இந்த ரெண்டு ப்ராப்ளத்தோட ஆன்சர் என்னன்னு சொல்லிடுங்க. ஆ சார். So it's going to be minus plus I y minus I square is going to be I. I minus 1. Okay. I minus 1 is equal to 1/I1. Okay. 1 I1 I1 is it. So 1 into I into I into minus I into minus I. So minus I into I square. So I square is equal to minus I by minus 1. So minus I divided by minus 1. Minus I divided by minus 1 தான். हाँ sir. செக் பண்ணிக்கலாமா? I power 36 plus 1 divided by Sir, I power 60 சொல்லு
Sir, I to the power minus 1 first பண்ணிருக்கேன் sir. இதனோட ஆன்சர் என்ன சொன்னீங்க? மைனஸ் ஐயா? Sir, I to the power minus I minus இல்ல divided ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க. ஃபைனல் ஆன்சர் மைனஸ் ஐயா? 1 by sir. ஐ வந்து காஞ்சுகேட் மல்டிப்ளை போட்டீங்கன்னா மைனஸ் ஐன்னு வரும். மைனஸ் ஐ வந்துதா வரலையா? sir. அதான் ஃபைனல் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். Okay sir. இந்த 6th ஒன் போடலையா போட்டியா? போடுறேன் sir. சரி போடுங்க. Into sir நம்ம ஓகே இல்ல சார் ஓகே இல்லைன்னா நீ சொன்னது ஐடியா கரெக்டா தான். நான் எக்ஸ்ட்ரா பிட்டை கொடுத்துட்டேன். நீ சொன்ன ஐடியா கரெக்டா தான். நீ ஒரு ஐடியா சொல்லியிருப்பீன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட ஐடியா மீனிங் என்னன்னா I power 37 minus 61 இஸ் கரெக்ட்? சார் ரெண்டுமே I பவர் இருக்குது. ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டா என்ன கிடைக்கும்? I to the power minus ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுங்க. 5 11 164 so 24. I to the power 24. 24 4 ஆல டிவைட் ஆகுமா? சார். அப்போ 1. அப்படியே மீனிங் என்ன? 1 by I to the power 24 னு போடுவே. அப்ப பிளஸ் 1 வந்து டிவைட் ஆனாலும் 1 தான். அப்ப டைரக்டா 1. இஸ் கரெக்ட்? ஓகே. எஸ் சார். அப்படியே போடலாம். இல்ல ஸ்பிளிட் பண்ணி போட்டாலும் போடலாம். இதுல இது ஈஸி. அதனால இத சொல்லிட்டேன். நீ சொல்ல வந்தனால இத நான் சொல்லிட்டேன். சரியா? ஓகே சார். நோட் பண்ணிக்க, கிளியரா நோட் பண்ணிக்கோ. சார். இது எப்படி போடுவாங்க? I plus 2. Is equal to 0. Sir, n is equal to 1 எடுத்து I to the power 1 plus இல்ல n equal எதுக்கு 1 எடுக்கறீங்க? என்னன்னா என்ன தான் இருக்கணும். n equal 1 நான் என்ன இன்டெக்ஸ் மெத்தட் போடுறேன். இன்டெக்ஸ் மெத்தட் உங்களுக்கு டெரிவேட்டிவ் போர்ஷன் இல்ல, அது கிடையாது. ஓகே சார். வேற மாதிரி திங்க் பண்ணு. ஈஸி தான். யோசினா வந்துரும். I பவர் n. அடுத்த டைம் என்ன நடக்குதா? I n plus 1. சார் I காமன் எடுத்து ரன் பண்ணுங்க சார். I பவர் n into I கரெக்ட்டுங்களா? I பவர் n into I ஸ்கொயர், I பவர் n into I கியூப். இதுல என்னது டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே சார். புரியுது சார். You will taking common 1 plus I minus 1 minus I equal to 0. Is correct? செக் பண்ணி பாரு. நான் எழுதுறது கரெக்ட்டா தப்பா இல்ல நீ கூட நோட்ல போட்டு பாத்துக்கோ. ஓகே சார். into I வெளியே எடுத்தாச்சு. 1 plus I minus 1 minus I equal to 0. ஓகே சார். சரி, செகண்ட் ஒன் நீயே போட்டு பார்க்கலாம்டா. செகண்ட் ஒன் நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அதாவது எப்படி எழுதுவீங்கன்னா, 4 ஆல டிவைட் ஆனா ரிமைண்டர் என்ன, இதுக்கு முன்னாடி ஈவன் நம்பர் என்ன அப்படின்னு செக் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி ஈவன் நம்பர் என்ன, இது ஈவன் நம்பர் தான். 12 4 ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? அப்ப 4 ஆல டிவைட் ஆகிற நம்பர் என்ன, அதாவது ஈவன் நம்பர் என்ன, இது 4 ஆல டிவைட் ஆகாம செக் பண்ணு. அப்ப ஈஸியா எழுதிடலாம். அதாவது முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர், இது ஈவன் நம்பரா இல்ல, அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் எழுதிங்க. அப்ப என்னது? I பவர் 106 plus 1 சார் plus I பவர் 112 தான். இது 4 ஆல டிவைட் ஆகும், கட் பண்ணிட்டு 1 ன்னு போட்டுக்கோ. 4 ஆல டிவைட் ஆனா கட் பண்ணிட்டு 1 ன்னு போட்டுக்கோ. ஏன்னா 12 கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? சார். I பவர் 116 plus 1 கரெக்ட்டுங்களா? சார்.
I பவர் இது கண்டிப்பா 4 டிவைட் ஆகுது. 4 டிவைட் ஆகுதுன்னா கட் பண்ணிட்டு -1 போட்டுக்கோ. முடிஞ்சதா? சார். அவ்வளவுதான். இதுதான் ஐடியா. இதை வச்சு நீ கடக்கணும் போட்டு ஆன்சர் அனுப்பு பார்க்கலாம். கிடைக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா சொல்லுங்க, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சிருச்சு சார். அப்ளை பண்ணி சொல்றேன். Um, புரியலையா? சொல்லி இன்னொருக்கு சொல்லிட்டா? சார் புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? இல்ல நீ போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். நான் சொன்ன கான்செப்ட் அப்ளை பண்ண, நான் போடுறது பெருசு இல்லடா, உனக்கு போட வைக்கிறது தான் பெருசு. சரிங்களா? நீங்க ஆன்சர் கொண்டு வரதா எனக்கு இது தவிர, நான் திரும்ப போறது எனக்கு ஒரு ஒரு ஐடியா சொல்லிட்டேன். 107 எப்படி எழுதலான்ட்டு 106 பிளஸ் 1. அதே மாதிரி அது 112 வந்து 1 ஆயிடுச்சு. இது விட்டுருங்க. இது வந்து 4 டிவைட், இது வந்து 1. இது வந்து என்னது -1 பிளஸ் 1 -1 கட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஏவே பாத்தீங்கன்னா 107 117. இதோட ஆன்சர் செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். 117 எப்படி எழுதலாம்? 116 பிளஸ் 1. கரெக்ட்டுங்களா? சார். அப்ப இது 106ஆ? 106 வந்து 4 ஆல் ஆகாது. அதனால என்ன ஆகும்? இது வந்து I பவர் 106 இன்டு I பவர் 1. கரெக்ட்டுங்களா? இது 4 ஆல் ஆகாது. 4 ஆல் ஆகலைன்னா -1. அப்ப இதனோட ரிசல்ட் என்ன? -I. கரெக்ட்டுங்களா? சார். ஓகே, அப்புறம் வந்து இது -1 I116 வந்து 4 ஆல ஆகும். அதனால வந்து +1 பிளஸ் I ஆயிடும். கரெக்ட்டுங்களா? எனக்கு ஒண்ணு இருக்குல்ல. ஒண்ணு இருக்குனால பிளஸ் I ஆயிடும். கரெக்ட்டுங்களா? சார். I பவர் 116 இன்டு I, அதனால வந்து பிளஸ் I ஆயிடும். பிளஸ் I மைனஸ் I கட்டு 0. ஓகேங்களா? சார். காப்பி பண்ணக்கூடாது. நான் சொல்லிட்டு நீ போட வேணும். சார். நீ பொறுமையா போட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீ ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு அனுப்பு பார்க்கலாம். அனுப்பு மீன்ஸ் மேபி ஸ்கிரீன் ஷேர் பண்ண பார்க்கலாம். எந்த மாதிரி போட்டுக்கிறீங்க பார்க்கலாம். சார். எழுதுங்க சார். ஒரே செகண்ட் சார்.
சார் ஷார்ப் மீட்டர் சார். ஓகே பண்றாங்க. அந்த பிக்சர் மோட வந்து நீ வந்து எடுத்து விட்டுரு. எனக்கு ரெக்கார்ட் போடுவேன். அதாவது பிக்சர் மோட் வந்து எடுத்து விட்டுரு. இந்த சைடு பிக்சர் மோட் அதை எடுத்து விட்டுரு. சரிங்களா? சார். ரெக்கார்ட் போடுவேன். அதனால உனக்கு பிக்சர் மோட் வந்து நீ ஸ்கிரீன் இருப்ப. அதனால வேண்டாம். சரிங்களா? இது அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே சார். பிக்சர் மோட் வந்து கிளிக் பண்ணிட்டு அது வெளியே போயிடும். சார். சரி. என்ன டவுட் வந்தது எனக்கு? இதுல எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வந்தது? சார் இது புரிஞ்சிருச்சு சார். அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கப்புறம் எந்த ஸ்டெப் 106 + 1 புரிஞ்சிருச்சு. 116 + 1 போடணும்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை எப்படி என்ன பண்றதுன்னு புரியல சார். கீழ் ஸ்டெப் தப்பு பண்ணிக்கிறேன். கீழ் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? I⁻106 இன்ட்டு I⁻1. நீ என்ன பண்ணிட்ட? -1ன்னு போட்டுட்ட. அந்த இடத்துல -1 இன்ட்டு ஐன்னு எழுதுவோம். என்ன சொல்றேன் புரியுதா? சார். மாத்த முடியுமா உன்னால? எழுதிட்டேன் சார். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்ல என்ன கிடைக்கும்? I⁻116 இன்ட்டு ஐன்னு எழுதுவோம். I⁻116 தான் +1 இன்ட்டு ஐன்னு வரும். கரெக்டா? 1 இன்ட்டு ஐன்னு வரும். சார். அப்போ -1 + 1 கிடையாது. -i + i. சார். அவ்வளவுதான் மகன். பயந்துக்காம போடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயந்துக்காம ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். ஜாலியா போடுங்க. அதாவது கான்செப்ட் புரிஞ்சுட்டா ஜாலியா போடலாம். சரிங்களா? சார். ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணிக்கிறீங்க? நான் பண்ணிட்டேன். நான் பண்ணிடுவேன். பண்ணிடுறேன் சார். சரி, இனிமேல் நான் பண்ணிடுறேன். இங்க என்ன ஆகுதுன்னா சொல்லுங்க. இங்க என்ன நடக்குதுன்னா 1/i வேலையை நடக்குது. இந்த சம்முக்கு 1/i வேலை என்ன? அதான் போத்தலாம். I இன்வர்ஸ் தான் 1/i. 1/i வேலை என்ன? காஞ்சுகேட் எடுத்து போடுவாங்க. என்ன ஆன்சர்? -i. அவ்வளவுதான். இந்த ஐடியா வந்துச்சா? அப்ப இதுக்கு மேல ஐடியா வேணுமா? நான் நீ போட்டுருவே, நான் போட்டா? நான் போட்டுறேன் சார். இல்ல கஸ்டமர் தான் நான் போடுறேன். இப்படி வந்துடும். கரெக்டுங்களா? 1/i வந்து -i எழுதலாம். கரெக்டாடா? சார். அப்ப ரெண்டுக்கு பவர் என்ன போறது என்ன? அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கீங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிட்டு 2 டைம் அப்படி சொல்லி பாருங்க என்ன வருதுன்னு. ஆன்சர் வந்துடும். பாருங்க. ட்ரை பண்ணுங்க. பண்ணலைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Okay. 1, 1i. Yes, I can say 1 - 1. 4, 12, 18, 2, 16. Okay, so 1 minus 1 into I, and then I, and then plus 1 into minus I. 2 plus I square. ஓகேங்களா? டவுட் இருந்தா கேட்டுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல சார், வந்துருச்சு சார். அவ்வளவுதான். கொஞ்சம் பார்த்து பொறுமையா போட ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வராம போகாது. சரிங்களா? சார். சரிங்க.